உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்தக்கால் நடும் விழா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், இன்று நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்தக்கால் நடும் விழா குறித்து சொல்லுங்க. அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? மோகன், வணக்கம். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் தைத்திங்கள் அன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று காலை முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. இந்த முகூர்த்த கால் விழாவினை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது. இந்த முகூர்த்த கால் விழாவில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பகுதி கிராம கமிட்டி மக்கள் அரசு தரப்பினர் அனைவருமே கலந்து கொண்டு முகூர்த்த கால் விழாவினை துவங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வரை மிகுந்த காவல்துறை சார்பில் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாடுகளுக்கான மருத்துவ பரிசோதனை நடைபெறும் இடத்தில் கம்புக்கட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வாடிவாசல் அமைக்கப்படும், மேடை அமைக்கப்படும், பரிசு பொருட்கள் அனைத்துமே வழங்கப்படும். முதல் பரிசாக கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் தினந்தோறும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக நடைபெற்று அதே போன்று மாடுகளுக்கான மருத்துவ பரிசோதனை சான்று பெற்ற மாடுகளே, நாட்டு மாடுகள் மட்டுமே இதில் போட்டிக்காக அனுமதிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு சுமார் 800 முதல் 1000 மாடுகள் வரை ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதிக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து மாடுபிடி வீரர்கள் சுமார் 1000 பேர் களம்பெறும். இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டானது 10 முதல் 12 சுற்றுகள் வரை நடைபெறும் என்று காலை 7 மணி முதல் துவங்கும் என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முகூர்த்தக்கால் நடும் விழாவானது இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் தைத்திங்கள் அன்று நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் வருகை தருவதாக அமைச்சர் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முதல்வர் வருவதால் பாதுகாப்பிற்கு மிகுந்த வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மோகன், புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தொடக்கமாக முகூர்த்தக்கால் நடும் விழா நடைபெற்றிருக்கிறது. இதன் காட்சிகளையும் விரிவான விவரங்களையும் வழங்கியதற்காக நன்றி செந்தில்.